இந்த காலவெளியிலும் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உங்களோடு பேசும்படியாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த வேளையிலே கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என் உள்ளத்திலே வைத்தார், பாரப்படுத்தினார். அந்த காரியத்தான் ஓடு நான் பகிர்ந்துள்ளபடியாய் விரும்புகிறேன். நான் இன்றைக்கு பேசப்போகிற செய்தியுடைய தலைப்பாக பொருத்தனையும் தீர்மானமும் என்கிற அந்த தலைப்பின் கீழே நான் சில தேவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த பொருத்தனையும் தீர்மானமும் ரெண்டும் சில பகுதிகளிலே ஒருமித்து காணப்படுகிற ஒரு நிலைமையாக நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த ரெண்டையும் ரெண்டு பிரிவாக நான் சொல்லி இந்த 2025 ஆண்டிலே இருக்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியடைய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றமாய் ஜீவிக்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் நாம் சுதந்தித்துக் கொள்ள இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நல்ல பொருத்தனைகளையும் தீர்மானத்தையும் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உள்ளத்திலே பாரப்படுத்தினதினாலே நான் இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து போகிறேன். இந்த வார்த்தை கொடுத்த மாத்திரத்திலே அதற்கான ஒரு வசனம் அங்கே இருக்கிறது உள்ளத்தில் ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் இது எங்க இருக்குன்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியல. பின்பு ஜெபத்தோடு தேடின வேளையிலே இந்த வார்த்தையை நான் பார்த்தேன். 76ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 76ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். சொல்லப்பட்ட முதல் பகுதி பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். இது ஆசாபின் சங்கீதமாய் நான் பார்க்கிறோம். ஆசாப் மாத்திரமல்ல, தாவீதும் இந்த ஒரு பொருத்தனையின் மனுஷனாக தேவனுக்கென்று நாம் பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. சில வார்த்தைகளை முகவரையாய் சொல்லி வேதத்திலே எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் பொருத்தனை பண்ணி கொண்டார்கள் என்பதை குறித்து நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நம்முடைய சொல்வது போல பழைய ஏற்பாட்டின் முழுவதும் பல தேவ மனிதர்கள், தேவனால் ஆசிரியக்கப்பட்டவர்கள், அவர்கள் பொருத்தனை பண்ணி கொண்ட சம்பவத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டதினாலே பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டு காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு அவைகள் மாதிரிகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஆசாப் சொல்லும்போது சொல்லுகிறான், பொருத்தனைகளை நீங்கள் பண்ணி, அப்படியானால் நீங்கள் பொருத்தனை பண்ணுகிற வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறதை வாசிக்கிறோம். 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே தாவீது சொல்லும்போது சொல்கிறான், வாசியுங்கள். 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என் மேல் இருக்கிறது. அப்படியானால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் பொருத்தனை பல நேரங்களிலே பண்ணி இருக்கிறதை நான் பார்க்க முடியும். நான் பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது ஆண்டவரே. அது விசேஷித்த காரியம். பொருத்தனை என்பது இட் இஸ் a promise to God. தேவனுக்கு வாக்கு பண்ணுவது, தேவனுக்கு வாக்கு கொடுப்பது, அது பொருத்தனை. ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர் நிறைவேற்றுகிறார். ஆனால் வருஷத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு சில வாக்குகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக, இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் நாமும் சில வாக்குறுதிகளை கொடுத்து அது நிறைவேற்றும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். அவே சொல்லுகிறான், நான் பொன்னின பொருத்தனைகள் என்ன செய்யலாம், என் மேல்
இருக்கிறது ஆண்டவரே. அதனால நான் என்ன செய்ய போறேன்? நான் ஸ்தோத்திரம் செலுத்த போறேன் ஆண்டவரே. அந்த பொருத்தனை ஒரு பாரமானது அல்ல, அதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, 116 சங்கீதத்திலே அவன் சொல்லும்போது சொல்ல வார்த்தை வாசிக்கிறோம். 116 சங்கீதம் 14 வசனம், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். 18 வசனத்திலும் அப்படியே தான் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். என்ன அருமையான வார்த்தை! வார்த்தை யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த பொருத்தனை பொருத்தனை பண்ணி நிறைவேற்று என்கிற இந்த வார்த்தையின் உள்ளத்தில் வைத்தார். அது பிறந்த வார்த்தையெல்லாம் பார்த்து தாவீது சொல்லுகிறான், நான் பொருத்தனை பண்ணி, பொருத்தனை என் மேல இருக்கிறது, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நான் பொருத்தனை நிறைவேற்றுவேன். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, சபைக்கு முன்பாக நான் நேரத்திலே பருத்து பண்ணினேன். கர்த்தர் பொருத்தனையை கேட்டார், நிறைவேற்றினார் என்று நன்றி செலுத்தும்படியாக நான் செலுத்துவேன் என்று அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த காலவெளியிலே தாவீதின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றப்படட்டும். 61 சங்கீதம் 5 வசனத்திலே அவன் சொல்லும்போது சொல்கிறான், வாசியுங்கள். 61 சங்கீதம் 5 வசனம், தேவனே நீர் என் பொருத்தனைகளை என்ன செய்தீர்? கேட்டீர். ஜெபத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, பொருத்தனைகளை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். தாவீது தான் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நீர் கேட்டீர், ஆண்டவரே கேட்டீரப்பா என்று சொல்லி அவன் திரும்ப அவன் சொல்ல வாசிக்கிறோம். 8 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாய் அவன் சொல்லுவதை வாசிக்கிற வாசிங்கள். 61 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிங்க. அப்போ இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை பார்த்தீங்க. நான் வாசேன், ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, ஏதோ ஒரு காலத்தில் அல்ல, இன்னைக்கே ஒரு நாள் அல்ல. அவன் சொல்லுகிறான், தினமும் என்னுடைய பொருத்தனை செய்வேன், செலுத்துவேன். என்ன அருமையான ஒரு அனுபவம் என்பதை பாருங்க. டெய்லி தினந்தோறும் நமக்கு பொருத்தனை செலுத்துவான் ஆண்டவரே. டெய்லி உமக்கு நான் பொருத்தனை செலுத்துவாப்பா, நாமத்தான் கீர்த்தனம் பண்ணுவேன். 2025 வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நம்முடைய ஜீவியத்தில் இன்னைக்கு அவசரப்பட்டல்ல, இந்த நாட்கள், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தேவனுக்கென்று பொருத்தனை செய்வோம். சில செய்த பொருத்தனை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். வேதத்திலிருந்தே ஆண்டவர் நாகூம் புத்தகம் 1 அதிகாரம் 15 வசனத்திலும் தீர்க்கதரிசியின் வாயிலாக தம்முடைய ஜனங்களில் சொல்லும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தையை, நாகூம் புத்தகம் 1 அதிகாரம் 15 வசனம் வாசிப்போம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய பாதங்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, நல்லா கவனிங்க, யூதாவே உன் பண்டிகைகளை என்ன செய்ய? ஆசரி, உன் பொருத்தனை என்ன செய்ய? செலுத்து. அப்ப தேவன் தம்முடைய ஜனத்திற்கு யூதாவை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீ பொருத்தனை பண்ணணும், அந்த பொருத்தனை செய்யணும், பொருத்தனைகளை செலுத்து. காலவெளியிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சொன்னேன். நீங்க குறிப்பேட்டில் குறிப்பிடுகிறீங்களோ இல்லையோ, இருதயத்தில் என்ன செய்யணும்? அப்பதான் தேவ ஜனமா இருக்க முடியும். இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அப்பதான் ஆண்டவர் என்னை உன்னை பார்த்து இது என் ஜனம் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் எழுதப்படுமானால் திரும்ப திரும்ப நினைப்பட்டும், திரும்ப திரும்ப அந்த காரியனுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த மட்டுமாக அதனுடைய ஜீவியத்தில் செயல்படும், அதை நினைப்பூட்டிக் கொண்டே இருப்போம். ஆகவே ஆண்டு சொல்ல, யூதாவே உன் பொருத்தனை செலுத்த, அதை விரும்புகிறார் ஆண்டவர். பொருத்தனை பண்ணி அதை செலுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார்.
அதுதான் தாவீது 50ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது நாம் அந்த 15ஆம் வசனத்தை மாத்திரம் அநேக நேரங்களை பயன்படுத்துவது உண்டு. என்ன பயன்படுத்துவோம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அதனால ஆபத்துல கூப்பிடுறேன்னு கூப்பிடுவோம். வசனங்களை இந்த வருஷம் படிக்கும்போது நல்லா படிக்கணும். என்ன நிபந்தனை சொல்லி இருக்கிறாரு, எப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும், என்ன வசனங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும், என்ன செய்யணும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த நாட்களில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான வசனங்கள்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா அதனுடைய நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாக இருப்பார் என்று ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிறார். அவருடைய ஜனம் யார் ஜனம் என்று தியானித்தோம். அப்படிப்பட்ட ஜனமாய் இந்த வருஷத்துல வாழ்வோமானால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய நன்மையினால அவர் நம்மை திருப்தியாக்குவார். அந்த 14ஆம் வசனத்திலே அதற்கான நிபந்தனையை நாம் பார்க்கிறோம். அந்த 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன செய்ய, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப முன் பகுதி ஆண்டவருடைய ஒரு கண்டிஷன் சொல்றாரு, ஸ்தோத்திர பலி செலுத்து, அதே நேரத்தில் பொருத்தனை என்ன செய்யணும், செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றதை பார். அது பிறகு கூப்பிட்டா நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மேம்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்கள்ல நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கென்று நம்ம பொருத்தனைகள் நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு இணைந்த பொருத்தனைகளாய் காணப்பட வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பொருத்தனை என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். நிறைவேற்றக்கூடிய பொருத்தங்களாக காணப்பட வேண்டும். வேதத்தில் சில உதாரணத்தை சொல்ல முடிய விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை குறித்து நான் பார்க்கிறோம். யாக்கோபு அவன் தன்னை வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இருந்தால் ஏசாவினாலே கேடு உண்டாகும் என்று சொல்லி அறிந்து அவருடைய பெற்றோர் அவனை தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அவன் புறப்பட்டு போகிறான். இதுவரை கூடாரவாசியாய் இருந்தவன், ஏசாவாவது காட்டிலே சென்று வேட்டையாடினவன். ஆனால் இந்த யாக்கோபு தன் தாயோடே கூடாரவாசியாய் இருந்தான். வெளிப்பழக்கம் அவனுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது தன்னந்தனியாய் அவன் புறப்பட்டு போகிற ஒரு நிலைமையிலே ராத்திர இடத்துல தங்கி இருக்கிறதை நாம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு தேவன் கர்த்தருடைய வார்த்தையாய் தேவன் அவனோடு பேசுகிறார். பல காரியத்தை அவன் பேசுகிறார். அப்பொழுது எழும்பி இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று என்ன செய்கிறான், பெயரிடுகிறான். பெயரிட்டு பல காரியத்தை சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட பல காரியத்தை சொல்ற, ஆண்டவரே நீ காப்பாற்ற வேணும், நான் போகிற இந்த இடத்துல என்னை காப்பாற்றணும், எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும், அது மாத்திர நான் தாவப்பன வீட்டுக்கு என்ன செய்யணும், இப்போ டெம்பரவரியா போறேன், என் திரும்பி வரணும் ஆண்டவரே, இப்படி நீ செய்தால் சொல்றான், நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு என்ன செய்யும், வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமா செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பிராமிஸ், பொருத்தனை என்பது ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், இக்கட்டான சூழ்நிலை போகிறேன், நான் போகிற இடம் எப்படி தெரியாது, சந்திக்க போகிற பிரச்சனை என்னன்னு தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, வஸ்திரம் இருக்குமா அது இருக்காதா, எப்படின்னா தெரியாது ஆண்டவரே, ஆனா இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, நான் ஒரு இடம் அங்கே போய் ரொம்ப ஆசிரியக்கப்பட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப என்ன செய்யணும், என் தாப்படி வீட்டுக்கு வரணும் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். கவனிங்க, தேவன் பண்ண பொருத்தனையிலே கேட்டார். தாவீது சொல்லும் பொருத்தனையை கேட்கிற ஆண்டவர் அவர்.
பொருத்தனை பண்ணினான். தேவன் கேட்டார். லாபானுடைய வீட்டில் இருந்தான். ஏராளமான பிரச்சனை ஏற்படத்தான் செய்தது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். என்னோடு கூட சொல்ல, என்னோடு கூட இருந்து இப்படி செய்யணும் ஆண்டவரே சொன்னா. லாபான்ட்ட என் ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா என்ன என்ன செய்வாங்க? உரிமையாக்கி இருப்பீர். அது மாத்திரமல்ல, வாழ்ந்து சுயித்திருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு இடைப்பட்டார். 31ஆம் அதிகாரத்திலே அவன் தன் மனைவியை பார்த்து, மனைவி எல்லாரையும் பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இப்படி தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பொருத்தனையை கேட்டாரு. இப்ப அந்த பொருத்தனையை நான் நிறைவேற்ற முடியாது. என்ன செய்ய? நான் போக வேண்டும். அதான் வார்த்தை. 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தலிலே உனக்கு தரிசனமான தேவன் யாரு? நான். இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு என்ன செய்ய? புறப்பட்டு போ, உன் இனத்தார் இருக்கிற தேசத்தில் நீ போ என்று சொன்னார் என்று அங்கிருந்து புறப்பட்டு போதை பார்க்க ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவனோடு பேசினார். சொன்னார், நீ பொருத்தனை பண்ணப்பா, திரும்ப தேசத்துக்கு வரேன்னு சொல்லி இப்ப நீ எழுந்து புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்னதை நான் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பொருத்தனை என்று சொல்லும் பொழுது எல்லாருடைய ஞாபகத்தில் வருவது யெப்தா என்கிற மனிதன், மறக்க முடியாத மனிதன். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். யெப்தா ஒரு நியாயாதிபதியாய் நாம் பார்க்கிறோம். பொருத்தனையை நிறைவேற்றின ஒரு மனிதன். அவனுடைய காரியத்தை குறித்து நியாயம் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அம்மோன் புத்திரர் விரோதமாக யுத்தத்து வந்து விட்டார்கள். அப்பொழுது யெப்தா பண்ணின பொருத்தையை வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும் பொழுது அவன் ஒரு பெரிய பொருத்தனையை செய்ததை பார்க்கிறோம். அந்த 30 வாசிக்கிறோம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தார். நான் சொன்னேன், ஒரு காரியத்துக்கு மாத்திரமல்ல, பல்வேறு காரியங்களில். நான் இந்த காரியத்துக்காக பொருத்தனை பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஜீவியத்தில் சூழ்நிலை தக்கவாறு, காரியங்களை தக்கவாறு பொருத்தனைகள் ஏற்படும். யாக்கோபு பண்ண பொருத்தனை வேற, யெப்தா பண்ணின பொருத்தனை வேற. பொருத்தனை பண்ணினான். தேவன் அப்படியே அவன் கையில் என்ன செய்தாருங்க? ஒப்பு கொடுத்தார். சொன்னேன், பொருத்தனை நிறைவேற்றக்கூடியதாய் காணப்படும். அவன் செய்த பொருத்தனை பின்பு வீட்டிலிருந்து எதிர்கொண்டு ஒரு எதுவோ அதனை செலுத்த மகள் எதிர்கொண்டு வருகிறாள். அவன் பொருத்தனை நிறைவேற்றதை பார்க்கிறோம். இந்த சொன்ன வார்த்தையை, ஆண்டவரிடத்தில் வாக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றினவன். எத்தனை அநேக விசுவாசிகள் தேவ சமூகத்தில் பல காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கிறீர்கள். இப்ப நான் சொல்ல கடந்த காலங்களுக்கு நான் சொல்றேன். ஒருவேளை அதெல்லாம் மறந்து போயிருக்கலாம். பல பொருத்தனைகள் எம்டி வேர்ட்ஸா போயிருக்கலாம், வெற்று வார்த்தையா போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டு அந்த நீங்க நிறைவேற்றக்கூடிய பொருத்தனைகளை பண்ணி அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றுவேன். தேவ சமூகத்திலேயே இங்க முன்னால நின்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்த அநேகர் உண்டு. பல காரியங்களை குறித்து எங்க போச்சுன்னு தெரியாது. கடந்த காலங்கள் கடந்த காலமாய் போகட்டும். புதிய ஆண்டிலே கர்த்தருக்கு, தேவனுக்கு நீங்க
பொருத்தனை வெளியே சொன்ன அவசியம் இல்லை. நீங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பொருத்தனைகள் நிறைவேற்றக்கூடியதாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணையானதாய் காணப்பட வேண்டும். எப்தா பொருத்தனை பண்ணினான். தேவன் பெரிய ஜெயத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரத்தில் அன்னாளை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் மிக மன வியாகுலத்தோடு மனபாரத்தோடு வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து சென்றாலும் அந்த குறிப்பிட்ட ஆண்டிலே அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே பொருத்தனையோடு ஜெபித்தாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை செய்தாங்க. பண்ணினாள். பொருத்தனையோடு அவள் ஜெபித்ததை பார்க்க சொன்னேன். வித்தியாச மனிதர்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே அவர்கள் பொருத்தனைகளை பண்ணியிருக்கிறார்கள். தேவன் பொருத்தனையை கேட்கிற கர்த்தர். அவருடைய வாழ்க்கையிலே பொருத்தனையை தேவன் கேட்டார். தாவீதின் வாழ்க்கையை செய்த பொருத்தனையை நான் நினைவுறுத்த முடிகிறேன். அவன் தினமும் பொருத்தனை செய்த மனிதன் தான். ஆனால் அவன் செய்த ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு என்று அவன் செய்த மிக ஒரு முக்கியமான பொருத்தனையை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பொருத்தனைகள் இந்த நாட்களை தேவனுக்கென்று, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று, ஊழியத்திற்கென்று, சபைக்கென்று பொருத்தனைகள் எடுப்போமானால் மிக ஆசிரியக்கப்பட்ட ஒன்றாயிருக்கும். 132 சங்கீதம் முதல் 5 வசனத்திலே ஆரோன சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் என்ன செய்யும் நினைத்தருளும். ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்கப்பா. என்ன நினைக்கிறது மாத்திரமல்ல, நான் பட்ட உபத்திரவங்கள், நான் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் நினைச்சுக்கோ. அவ்வளவு பாடுகள், கஷ்டத்தின் வழியாய் வந்தபடி மனிதன். ஆனால் அதை மாத்திரம் நிறுத்தல. அடுத்தவன் சொல்ற காரியத்தை பாருங்க. எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ராஜாவாய் மாற்றிக்கிறான் ஆண்டவரே. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். சமஸ்த இஸ்ரவேல் மேலும் தேவன் ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு குறைவில்லாமல் காணப்பட்டான். மிக ஆசிரியக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பாரம் என்ன, சவுலின் நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை தேடாம போனோம், தேவனுடைய உடன்படிக்கைப்படியே தேடாமல் போனோம், கர்த்தருடைய மகிமையை இழந்து காணப்படுகிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து காணப்படுகிறோம். ஆகவே அதற்கென்று ஒரு இடத்தை நான் போடணும், அதற்கென்று ஒரு இடம், அதற்கொண்டு ஸ்தலத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தணும். முழு தேசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், முழு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கென்று தேவன் வாசம் பண்ணுவதற்கென்று ஒரு இடத்தை நான் செய்ய மட்டும் சொல்றான். நான் தூங்க விட மாட்டேன், கண்ணை நினைச்ச மாட்டேன், ஜெபிக்க போகிறேன். ஜெபம் அதுவாத்தான் இருக்கும், வேண்டுதல் அதுவாய்த்தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்காய் ஊழியர்களுக்காக நம்முடைய பொருத்தனைகள் என்ன? தேசத்தின் ரட்சிப்புக்காக, உடைய சொந்தக்காரருடைய மீட்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நீ எடுக்கிற பொருத்தனை என்ன? இன்னைக்கு நமக்கு என்ன?
யாரு செத்தா என்ன, யாரு படைச்சா என்ன, நான் சாப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல, இந்த 2025 வருஷம் கொஞ்சம் கர்த்தருக்காக சில பொருத்தனைகளை எடுத்து சில காரியங்களை ஒதுக்குங்கள். சில காரியங்களை பொருத்தனை எடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, சபையின் வளர்ச்சிக்காக இந்த மாதிரி இருக்க போறாங்க. சொல்ற பாத்தீங்களா, நான் சுகமா வாழ மாட்டேன், என் கண்களுக்கு நித்திரை நினைச்ச மாட்டேன், பார்க்கிறவருக்கு ஒரு பொருத்தனை ஆண்டவருக்கு ஆணையிடுகிறான். நான் செய்வேன் ஆண்டவரே. நம்முடைய பொருத்தனை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை, இப்படி குடும்பத்தின் ஆசீர்வாதம், சபையின் ஊழியங்கள், இவளுக்கெல்லாம் பொருத்தமான தேவன் நம்ம விசேஷம் பார்த்த பைபிள்ல தேவனுக்கு என்று விசேஷித்த பொருத்தனை பண்ணின எல்லாரையுமே கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்டினரியா இருக்க வேண்டியதல்ல. ஏதோ ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆண்டவர் தேவையை சந்தித்தார், வேலை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், சொத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், செத்து அப்படியே போறதில்லை. உலகத்தில் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை உடலாய் காணப்பட வேண்டும். சபைக்கும் தேசத்திற்கும் நம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப வாசித்தேன். காண மட்டும், பார்க்கிற வரைக்கும். அதனால்தான் அவன் கொண்டு வர தாவீதின் நகரம் என்ற இடத்தை அதுக்கென்றே ஆயத்தப்படுத்துகிறான். யோசிச்சு பார், சிட்டியை ஏற்பாடு பண்ணி கொண்டு வருகிறான். முதல் முறை வரும் பொழுது தேவனுடைய நியமத்தின்படி கொண்டு வராதனாலே அடிவிழ பண்ணினார். அதனால அப்படியே விட்டுலாவேன், அது வர்ற வரைக்கும் யோசிச்சு ஒரு பக்கம் ராஜ்யபாரம் பண்ணினாலும் ஏன் கர்த்தருக்கு அடிவிழ பண்ணினார், ஏன் எங்களால் முடியவில்லை, ஏன் எங்களால் முடியவில்லை, ஏன் எங்களால் முடியவில்லை. ஊசா மேல குற்றத்தை சாட்டிட்டு அவன் சும்மா இருந்திரல, யோசிக்கிறான். ஏன் கொண்டு வர முடியல, ஏன் கொண்டு வர கொண்டு வர முடியல, கொண்டு வர முடியல, ஏன் 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 இதெல்லாம் தூக்கவில்லை. அதான் சொல்லலாம். அதுக்கு பிறகு தேவனை நீதியை கண்டுகொண்டு ஆண்டவருக்கு என்று கூடாரத்தை போட்டான். 1:15 வாசிங்கன்னா மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 ஆண்டில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்ம ஒவ்வொரு விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக, ஆவிக்குரிய ஜீவியத்தின் காரியத்திற்காக நம்ம பொருத்தனைகளை, தீர்மானங்களை எடுப்போம். சொல்ற பொருத்தனை தீர்மானங்கள் ரெண்டும் இணைந்து வருகிறது போல இருக்கிற ஒன்றுதான். ஊழியத்திற்கென்று, சபைக்கென்று, தேசத்திற்கென்று சில பொருத்தனை எடுப்போம். அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். தேவன் ஆசீர்வதிப்பார். உரிமையாக்கி விடுகிற கர்த்தர் அல்ல. அதை பார்த்தபடி அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி. கூடாரத்தை போட்டவன் தான் சந்தோஷத்தோடு வருகிறான். கூடாரத்தை போட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது எவ்வளவு ஆடல் பாடல், ராஜா என்பதையே மறந்து தேவனை ஆடி பாடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா பொருத்தனை நிறைவேற்றும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட வைராக்கியமான இருதயம் நமக்குள்ள உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட தீர்மானங்களை அல்லது அப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணுவோமானா 2027 ஆண்டில் தேவனுடைய நன்மைகள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், இன்னும் மேன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தரை நினைவுறுத்துகிறார். சொல்ற முடியாத பொருத்தனைகள் அல்ல, கூடுமான பொருத்தனைகள், நிறைவேற்றக்கூடிய பொருத்தனை தேவனு செலுத்தும், மனுஷனுக்கு அல்ல, கர்த்தர்ட்ட செலுத்துறோம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனை அறிகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாங்க, ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அது நிறைவேற்ற பொருத்தனை பண்ணி அது நிறைவேற்ற முடியாத கிருபையை கேட்போம். தீர்மானம் பண்ணி அது நிறைவேற்ற வேண்டிய கிருபையை கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யோனாவுடைய வாழ்க்கையிலும் பொருத்தனை பண்ணின மனிதன் என்பதாக சொல்லுகிறது. சொன்ன தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஒருவேளை மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் பிரார்த்தனை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்.
2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க பார்ப்போம். அவன் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து பலவிதமான பாடு எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்றான். வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ண பொருத்தனைகளை செலுத்துவேன். பாருங்க, ஏதோ பொருத்தனை பண்ணியிருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் மீன் வாயிலிருந்து உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். மீன் வயிற்று இந்த நாட்கள்ல சிறைச்சாலையின் அனுபவத்தை போல மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது போல காரியம் இருப்போமானா தேவனுக்கென்று பொருத்தனைகளை நாம் செய்வோம். பொருத்தனை பண்ணுகிறாம். பிரசங்கின் புத்தகத்திலே சாலமோன் எச்சரிப்புருவாம்படியாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி நான் தீர்மானங்களை கொடுத்து சில வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசியாப்போம். நீ தேவனுக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த என்ன செய்யாத, தாமதியாத, டிலே பண்ணாத. அடுத்து அது மூடுதான் அப்படி செய்வாங்க, நீ செய்யாத. நான் சொல்ல போல கடந்த நாட்டில் தேவ சமூகத்தில் நின்று அநேகர் பொருத்தனை பண்ணது சொன்ன காரியம்லாம் ஏன் காதனால் கேட்டு நிகழ்லாம் இல்லை, தேவன் கேட்டு இருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கக்கூடிய நாள் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில 2025ஆம் ஆண்டில நாம் பொருத்தனை செய்து நிறைவேற்றுவோம். தாவீது சொன்னது போல பொருத்தனை பண்ணி அதை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். பொருத்தனை என்று சொன்னோடனே காணிக்க கொடுக்கிற காரியத்தை மாத்திரம் சொல்லல, அதை நான் சொல்லவே இல்லை. இப்ப அநேகர் பொருத்தனை உடனே காணிக்க தான் யோசிப்பாங்க. அது அப்பாற்பட்ட காரியம். மற்ற காரியங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஜீவியத்தில் ஒரு பொருத்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை, தீர்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கையா போயிடும். அந்த பொருத்தனையோடு தீர்மானத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு காரியத்தையும் செய்யணுமானால் தீர்மானம் அவசியம். எல்லாருக்குமே தீர்மானம் என்று சொன்ன உடனே நினைவில் வருகிறது தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் தானியேலை குறித்து வாசிக்கிறோம். யூதா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள், பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். பாபிலோனின் சகல நன்மைகளும் கொடுக்கப்படுகிறது. ராஜா தான் போஜனம் பண்ணுகிற பானத்தையும் ஆகாரத்தையும் கொடுத்து இவளுக்கு நல்லவர்களை புசிக்கும்படியாய் அவள் ட்ரைனிங் கொடுக்கும்படியாய் கட்டளிடுகிறான். தானியேலுக்கு தெரியும் ராஜாவின் போஜனம் தேவன் வெறுக்கிற காரியம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு இருக்கிறது போல எல்லாவற்றையும் நான் ஸ்தோத்திரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. லேவியத்தில் வாசிக்கிறோம், எவைகள் தீட்டுள்ளவைகள் எவைகள் தீட்டுள்ளாதவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவை தானியேல் அதன்படி போதிக்கப்பட்டவன். இதை சாப்பிட்டால் இது என்னை தீட்டுப்படும், தேவனுக்கு உகந்ததல்ல, தீட்டுப்படும் என்பதை அறிந்திருந்தான். இப்பொழுது பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். மற்ற வாலிபர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் தீர்மானம் பண்ணார்கள், ராஜாவின் போஜனத்தினாலே தீட்டுப்படுத்தக்கூடாது என்று என்ன செய்தார்கள், தீர்மானம் பண்ணிக்கொண்டார்கள். தீர்மானம் யோசிச்சு பாருங்க. அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர்கள், அடிமை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, ஆனாலும் தீர்மானம் பண்ணினார்கள். ஆண்டவர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கிருபை தருகிறவர். 2025ஆம் வருஷத்துல நல்ல பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் நான் எடுப்போமானா, ஒவ்வொரு நாளும் தீர்மானத்தை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானா, தேவன் அதை நிறைவேற்றுவதற்கான கிருபையை கத்தரிச்சு வாரங்க தருவார். அந்த பிரதானுடைய தலைவனுடைய கண்கள்ல ஆண்டவர் என்ன கொடுத்தார், தயை பாராட்டினார், தயை கொடுத்தார். எல்லாம் கடைசி சாப்பிடல, இல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி தங்களை தீர்மானித்துக் கொண்டார்கள். 2026 வருஷத்துல தீர்மானத்தை நம்ம எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தீர்மானத்தை எடுத்தா 2025ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஆசிரியக்கப்பட்ட ஆண்டாய் காணப்படும். ஒரு ஏதோ ஒரு ஆண்டு ஆரம்பிச்சோம்,
அதை முடிச்சோம், அப்படி போகாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியடையானா இருக்கட்டும். ஒரு வளர்ச்சியடைய ஆண்டா இருக்கட்டும். ஒரு தீர்மானம், இந்த உலகத்தின் காரியத்தினால தீட்டுப்பட மாட்டேன். டிவியில சும்மா வர்ற சீரியலை நான் பார்க்க மாட்டேன், ஜோக்க பார்க்க மாட்டேன். இணைய விசுவாசத்தில் ஜோக் பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு நிலைமை இணைய இடங்கள்லாம் பார்க்குறேன். மிக முக்கியம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சொன்னேன், இந்த ஆண்டு மிக நெருக்கமான ஒரு ஆண்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். யார் யார் என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் நான் கேட்கல. தேவனுடைய வார்த்தை நிறைவேறல் நம்முடைய ஜனத்தை தேவன் நன்மையாக நிரப்ப போகிறார். அவை தீர்மானம் பண்ணுவோம். இந்த வருஷத்துல அப்படி இருப்பேன், ஆண்டவரே தேவையற்ற காரியங்களுக்கு என் நேரங்களை செலவழிக்க மாட்டேன். தீர்மானம் பண்ணாத நிறைவேற்ற முடியாது. தீர்மானம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் எடுத்த தீர்மானத்தை நினைவுறுவோம். தானியேலுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. அவன் அந்நிய தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்டவனுக்கு லேசான ஒரு காரியம் அல்ல. தீர்மானித்தான். அதனால கர்த்தர் அந்த பாபிலோன் தேசத்திலே பெரிய ஜெயத்தை தேவன் தந்தார். வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வேலையில படிப்புல ஒரு பெரிய ஜெயத்தை தந்து உங்களுடைய வரும் நாட்களை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் மற்ற பிள்ளைகளை போல இருக்க முடியாது யோசிக்காதீங்க. யூ செப்பரேட் யுவர்செல்ஃப். உங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தீர்மானம் பண்ணுங்கள். தீர்மானம் பண்ணுங்க. பைபிள் வாசிக்க, ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் நிறைவேற்ற உதவி செய்வார். ஆண்டவர் வேறுபடுத்தி காட்டுவார். தானியேலோடு ஏராளமான யூத வாலிபர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய பெயரெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுடைய பெயர் கொடுக்கப்பட்டது. யோசிப்பார், தானியேலுடைய பெயரில் ஒரு புத்தகம், பைபிள் 66 புத்தகம் ஒரு புத்தகம் எழுதப்படுமானால் எவ்வளவு பாக்கியமானாக இருப்பான் என்பதை யோசிச்சு பாருங்கள். காரணம் அவன் எடுத்த தீர்மானம். அவை இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியம். ரூத்தின் புத்தகத்திலே ரூத்தை குறித்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரூத் எடுத்த தீர்மானம் மிக முக்கியம். தீர்மானம். நகோமி சொல்லுகிறாள், திரும்ப போ, திரும்ப போ, திரும்ப போ. நோ, ஜீவனுள்ள தேவனை நான் கண்டுகொண்டேன். இனி எனக்கு மோவாப் அல்ல, நீ சாகும் இடத்துல சாவேன். மன உறுதி, ஸ்ட்ராங் டிசிஷன், உறுதியான தீர்மானத்தை எடுத்தாள். அவளுக்கு தெரியுமா, என் பேர்ல ஒரு புத்தகம் வரப்போகுது, என்னுடைய சந்ததியில இயேசு பறக்க போகிறாரு, என் பேர்ல அநேகர் கிறிஸ்தவங்க பேர் வைக்க போறாங்க தெரியுமா? இல்ல, மோவாபிய ஸ்திரீ சபைக்க வரக்கூடாது, 10ஆம் தலைமுறை வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்திரீ எடுத்த தீர்மானத்தினாலே தேவனை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். அவை இந்த காலவெளியில் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுக்கென்று, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று, உடைய பக்தி விருத்திக்கென்று நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. உங்க வாழ்க்கை பின் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமர்த்தியவானாய் காணப்பட்டான். எல்லாரையும் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா நம்ம வாழ முடியாது. சொன்னாரு, நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன்னு சொன்னார். என்ன தீர்மானம் கேட்டேன். தீர்மானமே எடுக்க போறது இல்ல, தீர்மானம் அந்த வாழ்க்கை ஒப்பேறவே போறாது. ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணி தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு இதை செய்யணும், இப்படி இருக்கணும், தீர்மானம் பண்ணணும். முதல் நாள் இரவிலேயே தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை 6 அன்னைக்கு சீக்கிரம் போகணும்னு தீர்மானம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை நைட் படுக்கும்போது திங்கக்கிழமை யோசிக்கிறீங்களா, நாளைக்கு வேலைக்கு சீக்கிரமாக போகணும்னு தீர்மானிக்கிறேன் இல்லையா? அதே போல சனிக்கிழமை தீர்மானிக்கணும். இன்னைக்கு ஜெபம் இருக்கு, தீர்மானிக்கணும். ஒவ்வொரு நாள் இரவுல தீர்மானிக்கணும். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய வேலை தொழில் எதுவானாலும் நீங்க தீர்மானிக்கணும். உங்களுக்கு வருகிற பணத்தை குறித்து தீர்மானிக்கணும். இதை இதுக்கு தான் செலவழிக்கணும். அப்படி இல்லைன்னா எத்தனை லட்சம் வந்தாலும் அவ்வளோத்தையும் செலவழிச்சு ஒண்ணும்னா போயிடும். அதல்ல, தீர்மானிக்கணும். எல்லாவற்றிலையும் தீர்மானம். தாவீது செய்த ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறோம். நல்ல பொருத்தனை மனிதன், தீர்மானத்தின் மனிதன். 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க.
என் வாய் மீறாதபடிக்கு என்ன பண்ணினேன்? எதுக்கு தீர்மானம் பண்ணானா? வாய் என்ன செய்யும்? மீறும். ரொம்ப அழகா வாய் என்ன செய்யும்? மீறும். சில சொல்லுவாங்க, எப்படி பேசினே தெரியல பாஸ், தெரியல, எப்படி வந்துச்சுனே இந்த வார்த்தை வந்துச்சுனே தெரியல. 2025ஆம் ஆண்டு அப்படியே இல்ல. இந்த ஜனவரி மாதத்தின் முதல் நாளிலே, இந்த ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் நீ தீர்மானம் பண்ணு, என் வாய் என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. தேவையில்லாத வார்த்தையை பேசக்கூடாது. தீர்மானம் பண்ணுங்க. மற்றவரை குறித்த குறை என் வாயில் நினைச்சக்கூடாது, வர கூடாது. தீர்மானம் பண்ணுங்க. மற்றவரை குறித்து எந்த விதத்திலும் நான் குற்றம் சாட்டக்கூடாது. தீர்மானம் பண்ணுங்க. சொல்லித்தர வேண்டியது, கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாது. தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு பல விசுவாசிகள் கோவம் வரும்பொழுது தெரியாம இப்படியே போய் வந்துச்சு பாஸ்டர், உள்ளத்துல பேசும்பொழுதே கெட்ட வார்த்தை பேசுறாங்க. தீர்மானம் பண்ணுங்க. தேவன் அருவருக்கிற, தேவன் வெறுக்கிற காரியங்கள் இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லா விதத்திலும் தேவனை ஆசிரியிக்க வேண்டும். தீர்மானம் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதே நிலைமை தான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நிலைமை. வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட போகிற ஒரு நிலைமை உண்டாகும். வேண்டாம். எந்த சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட நிலைமையானாலும், நண்பர்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, பேசிட்டு இருக்கும் போதே சில கெட்ட வார்த்தை வந்துடும். ரொம்ப ஆச்சரியம், இப்படி விசுவாசிகள் கெட்ட வார்த்தை பேச முடியுது? விசுவாசியா என்று கேள்விக்குறி. தீர்மானம் பண்ணு. ஏன் வாய் மீறி விடுகிறது? தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, என் நண்பன்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, என் வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு ஏதோன வார்த்தை அல்லாதபடி, வேறு வார்த்தை வராதபடி தீர்மானம் பண்ணுகிற ஆண்டவரே. தீர்மானிப்போம். மிக முக்கியமான காரியம். வாய் மீறாதபடிக்கு ஏன்னா நம்ம வாய இடம் கொடுத்துட்டோம்னா, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ பைபிள் வாசித்தாலும், நான் எவ்வளோ ஆவியில நிறைந்தாலும், எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும், எத்தனை ஆவிக்குரிய வரங்கள் வாழ்க்கையில செயல்பட்டாலும், உன் பக்தி என்ன செய்யுமா? வீணாயிருக்கும். வீணாயிருக்கும். என் பக்தி வீணா போயிடும். நான் அடக்கலன்னா பக்தி வீணாயிரும். 2025ஆம் ஆண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று வளர்ச்சி அடைகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தபடி நோக்கம், இந்த வருஷம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும். இருந்த நிலைமையிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். தேவனுக்கு சில காரியங்கள் இழப்பிக்கலாய் மாற வேண்டும். இந்த வருஷம் ஒரு முறை பைபிள் வாசித்து முடிக்க போறேன் அப்படி தீர்மானமா தான் வாசிக்க முடியும். கிடைக்கிற நேரம் வாசிப்போம், எவ்வளவு வாசிக்கிறோமோ வாசிப்போம் அப்படின்னா ஒண்ணுமே வாசிக்க முடியாது. தீர்மானம் பண்ணுங்க. பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமா ஜெபிக்க, ஒரு 10 நிமிஷமா ஜெபிக்க போகிறேன், நேரம் கிடைச்சா ஜெபிப்போம்னு சொன்னால் 2025 வருஷம் முழுவதும் நேரம் கிடைக்காது. நேரம் எடுங்க. தீர்மானம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போறேன். தீர்மானம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வருஷத்துல தேவன் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார். கொடுக்கட்டும். தேவனுக்கு பிரியப்படுகிற கனிகளை நம்ம கொடுப்போம். நம்மளவாய் கர்த்தர் கிரியை செய்யட்டும். அவை தீர்மானங்களை பண்ணி அதை நிறைவேற்றும். நான் பவுலுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன், ஊழியர் செய்ய எனக்கு அவர் தீர்மானம் மிக ஒரு காரியம். 1 Corinthians 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. பவுல் பல காரியத்தை தீர்மானித்திருந்தேன் சொல்கிறார். அதுல 1 வாசிங்க. 1 Corinthians 2:1. நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க. பாத்தீங்களா? என் பெருமை இல்லப்பா, எனக்கு கிடைச்ச வெளிப்பாட்டு அல்ல, எனக்கு கத்து கொடுத்த தாளம் அல்ல, எனக்கு கிடைத்த ஏதோ ஒரு காரியத்தை அல்ல, ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பத்தி தான் உனக்கு சொல்லணும். அது ஒண்ணுதான் தீர்மானம். என் வாயிலிருந்து வந்தா அது கிறிஸ்து, அது ஒன்றுதான் ஒழிய வேறொன்றை குறித்தும் நான் பேசுவதற்கு மாட்டேன் என்று என்ன செய்தேன்? தீர்மானித்திருந்தேன். என்ன அருமையான வார்த்தை யோசிப்பேன். பல பவுலுடைய தீர்மானம் வாசித்து பைபிள்ல தீர்மானம்
நல்லா எங்க போனாலும் இயேசுவையே ப்ரொஜெக்ட் பண்றதை பார்க்கணும். அவர் பெற்ற அனுபவம் இவ்வளவு பெரிய அனுபவம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடைந்த மேன்மைகள், ஏராளமான மேன்மைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் அவன் தீர்மானித்த இயேசுவையே, 2025 வருஷத்துல இயேசுவையே பேச தீர்மானிப்போம். நண்பர்களானாலும் சரி, சொந்தக்காராலும் சரி, மற்றவனாலும் சரி, ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய இரக்கத்தை, ஆண்டு செய்கிற உதவியை பேச தீர்மானிப்போம். எத்தனையோ பேருடைய பிரச்சனை இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க, எவ்வளவு தேவையோடு இருக்கிறார்கள், விடுவிப்பார் இல்லாம இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு இயேசு பத்தி சொல்லும். உங்களோடு வேலை செய்யறாங்க. காலங்கள் மிக குறியது. கொடிய காலத்தை வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நிழலை போல இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காலங்கள் என்றல்ல, நமக்கு கத்த ஜீவனை தந்திருக்கிற நாட்கள்ல ஒரு காரியம், யார்கிட்ட போனாலும் ஆண்டவரை பத்தி நான் பேசுறேன், 2 வார்த்தை பேசாம வரமாட்டேன் அப்படி தீர்மானிப்போம். எப்படியாயிரும் ஏதோ ஒரு விதத்துல 2 வார்த்தை ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். அப்படி அன்பை பத்தி சொல்லுவோம், அவருக்கு உதவி செய்வான்னு சொல்லுவோம், அவருடைய விடுதலை பத்தி சொல்லுவோம். எத்தனையோ பேர் விடுதலை இல்லாம, நம்பிக்கை இல்லாம, ஆதரவு இல்லாம இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். மத்தியில வாழ்ந்து விடுறோம். நம்ம சந்திக்கிறோம், வேலை ஸ்தலத்துல, நண்பர் மத்தியில, போகிற இடங்கள்ல நம்ம சந்திக்கிறோம். இயேசு பத்தி சொல்லுவோம். அந்த வார்த்தை அவளை ஆறுதல் படுத்தும், ஹல்லேலூயா, அவளை தைரியப்படுத்தும். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு நாகமாவுடைய வீட்டில் இருந்த குஷ்டரோகி, அந்த குஷ்டரோகியாக இருந்த, பராக்கிரமசாலியாக இருந்த அவ்வளவு பெரிய மகனுடைய வீட்டில் சமாரியாவில் கடிப்பட்ட சின்ன பெண்ணு, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சமாரியாவில் திருக்க போனா என்ன செய்வார் அவரு? சோமா. ஒரே ஒரு வார்த்தை தான். அவனுடைய பாடுகள், அவன் பெரிய பெரிய பேர் இருக்கு, பெரிய பராக்கிரமசாலி, கர்த்தர் சீரியாவில் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார், உண்மைதான். ஆனா வீட்டில் வந்தா மனம் வந்து, நான் என்ன இருந்தாலும் குஷ்டரோகி தானே, நான் என்ன இருந்தாலும் வேதனையோடு இருக்கிறேனே. அதை பார்த்து ஸ்ரீ சொல்லி அனுப்பினாள். ஒரே ஒரு வார்த்தை தான். யோசிச்சு பாருங்க. தீர்மானிப்போம். 2025 ஆண்டு வீண் வார்த்தைகள், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாயை விட்டு விலக்கி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கூடிய வார்த்தைகள், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான வார்த்தைகளை நம்ம தீர்மானிப்போமானா, நான் சொல்றேன், 2025 ஆண்டுல அவருடைய ஜனமாய் வாழ்வு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரை இல்லாத வளர்ச்சியை இந்த வருஷத்துல நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முன்னேற்றமான பாதையில போகிறோம். ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இதனுடைய ஜனம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதே இவ்வளவு பெரிய சந்தோஷம். தீர்மானங்கள். எசேக்கியா ராஜா அரசாண்டு வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் கொண்டாடப்படவில்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை 3 முறை பண்டிகை கொண்டாட வேண்டும் என்கிற நிலைமையை கர்த்தர் கொடுத்தார். ராஜாக்கள் மறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் அவர்கள் பண்டிகைகளை ஆயத்தப்படுகிறார்கள், எல்லாவற்றையும் செய்யறாங்க. அப்ப 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமல்ல, என்ன தீர்மானம் பண்ணார்கள்? பெயர்சபாலிருந்து தான் வரைக்கும் நாம் பஸ்கா பண்டிகை செய்யணும், கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம், பரிசாட்சி தீர்மானம் பண்ணிட்டு அதைப்படியே செய்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்வதற்கு 13ஆம் வாசிங்க.
வெகு ஜனங்கள் எருசலேமில் மகாபெரிய சபையாய் கூடினார்கள். தீர்மானிகள் செய்ய முடியாது, அதை செய்யாம விட்டாங்க. அவர்கள் செய்தார்கள். 21 வாசியாப்போம். 21 ஜனங்களுக்கு பாத்தீங்களா, ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரா? அருளை செய்தாரு. அடுத்த வசனம். நல்லா பாருங்க, எப்படி ஆசரித்தாங்களா? ரொம்ப சந்தோஷத்தோட பொருத்தனையை நிறைவேற்ற, தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் மகாபெரிய சந்தோஷம் அவளுக்கு உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலவெளியில் இந்த வருஷத்தின் துவக்கத்தை வந்திருக்கிறோம். நான் ஊழியத்தில் பல பொருத்தனைகள், தீர்மானங்களை இந்த வார்த்தையின்படி எடுக்க, இன்னும் எடுப்பதற்கு தேவன் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு அல்ல, வார்த்தை எனக்கு சேர்த்தால் சொல்லுகிறேன். இந்த 2020 வருஷத்தில் இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக மாத்திரம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின், ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் வருஷம் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் வளரணும், தேவன் அபிஷேகத்தால் அபிஷேகப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம், தீர்மானத்தோடு இந்த கால் நிற்கிற நான் அவை பொருத்தனை செலுத்தி அவர் நிறைவேற்றுவோம். இந்த 2025 ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். தேவன் இதை நன்மையினால் நிறுத்த வேண்டும். தாவீதை போல தீர்மானம் பண்ணும். யாக்கோபை போல நான் சொன்ன தீர்மானம், இந்த பொருத்தனை என்பது பல்வேறு காரியங்கள், பல வித்தியாசமான தேவனுடைய ஊழியத்திற்கென்று, குடும்பத்திற்கென்று, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று, உங்களுடைய தொழிலுக்கென்று, பல காரியங்களுக்கென்று பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுவோம். விசேஷித்த ஆசீர்வாத நன்மையை தரக்கூடிய ஒன்று. நல்ல தீர்மானங்களை இந்த கால்வழி எடுப்போம். இந்த உலகம் தீட்டு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது. நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்துருவோம். இஷ்டப்படி நம்ம ஜீவிதத்தில் காலங்களை வீணாக்கிடுவோம். 2025 ஆண்டு மிக வேகமாய் ஓடிடும். வேண்டாம். இந்த நாளை குறித்து வைத்துக் கொண்டு வருஷத்தை முடிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்ல நாம் தீர்மானித்தான் திரும்பி பார்ப்போம். எத்தனையோ காரியங்களை நாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அது தேவனுக்கு மகிமை உண்டாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக. சொந்த காலவளை தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். தேவன் தெளிவாய் இந்த வார்த்தையை கொடுத்து பேசும்படி சொன்னார். ஆகவே அந்த காலவளை இந்த வார்த்தை உங்களோடு பேசி இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே வந்திருக்க நம்ம வாலிபனாலும் சரி, சிறுவனாலும் சரி, தீர்மானம் எடுப்போம். நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபையை கேட்போம். இந்த தீர்மானங்கள் தேவனுடைய வசனத்தோடு இணைந்ததா இருக்கட்டும், தேவ சித்தத்திற்கு இணைந்ததா இருக்கட்டும், நிறைவேற்றக்கூடியதாய் இருக்கட்டும். அதான் சொல்ல விரும்புகிறேன். நிறைவேற்றக்கூடியதாய் இருக்கட்டும். நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த ஆண்டில் வைத்திருக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கட்டளிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பொருத்தனை தீர்மானம் இல்லாம இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்வோமானா நான் சொல்றேன், முன்னுக்கும் போக முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தீர்மானங்களை எடுத்தா தான் நாம் காரியங்களை செய்ய முடியும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, தீர்மானம் இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. ஒரு பஸ்ஸில் ஏறணும்னு கூட என்ன வேணும்? தீர்மானம். பஸ்ஸு கூட்டமாக வருது, எப்படினாலும் ஏறுவேன்னு தீர்மானம் பண்ணா தான் செய்ய முடியும். இல்லைன்னா வர்ற பஸ்ஸை பூரா விட்டுட்டு நின்றுட்டு தான் இருப்போம். அப்படிதானா? எந்த காரியமானாலும் தீர்மானம் பண்ணு. சபைக்கு வர தீர்மானம் பண்ணு. எல்லாரும் வர்றதுக்கு முன்னால 6 வந்து 3 நாள் போட்டு ஜெபம் பண்ணுவேன், தீர்மானம் பண்ணு. பைபிள் வாசிப்பதில், ஜெபிப்பதில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீர்மானம், ஆண்டவரை பற்றி சொல்றதுல தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானத்தை தேவன் பார்த்து, நான் உங்களை தீர்மானத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கல, நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நீங்க எழுதி வைங்க. கர்த்தர் அதை பார்க்கட்டும், ஆண்டவரை பார்க்கட்டும். ஆண்டவர் நிறைவேற்ற கிருபை பொருத்தனையிலையும் தீர்மானத்தை எடுத்து ஆண்டோட கேட்போம். ஆண்டோட கேட்போம். தேவையற்ற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவரே தீர்மானிப்போம். சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போனேன், அந்த டாக்டர் உட்காந்து பேசுற பயிற்சியை பார்த்தாரே ஓடியாந்துலான்னு போல இருந்துச்சுன்னாங்க. அவ்வளவு பேசினார் அவரு. வார்த்தைகள் கவனமா இருக்கு. விசுவாசிகள் அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நாட்டில் கவனமா ஜெயிப்போம். ஆவிக்குரிய காரியத்தை தீர்மானம் பண்ணும். அதுக்காக தூக்கம் வரல ஆண்டவரே. அவன் சொல்றான், பார்த்தீங்கன்னா தூங்க மட்டும்
நான் நித்திரையே வரவில்ல, அதை எப்படி செஞ்சு முடிப்பேன்? என் வாழ்க்கையில நடக்கணும். 5 அதிகாரம் வாசிக்காம 2 அதிகாரம் வாசிக்காம நான் தூங்க மாட்டேன். அன்னைக்கு சொன்னாங்க, 2 அதிகாரம் வாசிக்காம எங்க போயிட்டு வந்தாலும் என்ன செஞ்சாலும் நைட்ல 2 அதிகாரம் வாசிக்காம படுக்க மாட்டே தீர்மானம் பண்ணி அப்படியே நான்ல வாசித்தேன்னு சொன்னாங்க. அது யார் சொன்னாங்கன்னு தெரியல, சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கை சரி, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த வித தீர்மானம் பண்ணும். காலையில் எழும்பின உடனே நான் பைபிள் வாசிக்க ஆண்டவரே, காலையில் எழும்பின உடனே பைபிள் வாசிப்பான்னு தீர்மானம் பண்ணும். எல்லா தேவசத்தை எழுதி வைக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே எல்லா தேவசத்தையும் எழுதி வைப்போம். இந்த 2000 வருஷத்தின் 20 வருஷத்தின் முதல் ஆராதனை வந்திருக்கிறோம். தேவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொருத்தனைகளை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள். பல காரியத்தில் ஏற்கனவே சிலர் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நான் கர்த்தர் இந்த காலவெளியில இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு உங்களுக்கும் அவர் நினைப்பூட்டுகிற காரியங்கள், பொருத்தனை பண்ணுங்கள், பொருத்தனை பண்ணுங்கள், பொருத்தனை பண்ணுங்கள். தீர்மானத்தை எடுங்க. அந்த வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசிரியக்கப்பட்ட வாழ்க்கையா மாறும். 2025 ஆண்டு மிக வேகமாய் கடந்து போகக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது. நம்முடைய வேலை ஸ்தலங்கள், தொழில் பார்க்கிற இடம், நண்பர்கள் மத்தியில நாம் பழகிற இடங்கள்ல சூழ்நிலை, வித்தியாசமான சூழ்நிலை மத்தியில் தான் போக போறோம், இருக்கிறோம், வேலை செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒன்று போல இருக்கலாம். ஆவிக்குரிய சூழ்நிலை மாறுது, பல காரியங்கள் மாற்றமடையுது. அந்த நேரங்களை இப்ப தீர்மானம் பண்ணாதான் அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஒரு தீர்மானத்தோடு வாழ முடியும். எல்லாம் ஒன்று போல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது இல்லை. பல சூழ்நிலைகள் நம்மை சுற்றி வருகிறது. குழப்பமான, நெருக்கடியான, அழுத்தமான பல நிலைமைகள்லாம் நம்மை சுற்றி வருது. ஸோ அந்த நேரங்கள்லாம் நம்ம இந்த 2025 ஆண்டு நம்முடைய தேவனுக்கு என்று வாழ வேணும்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து சந்தோஷப்படணும், இது என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லணும்னு சொன்னா, ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழ்ந்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அவே உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த காரியங்கள் சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. சொன்ன போல தேவையற்ற காரியங்களை டிவியில பார்க்காம, தேவையில்லாத காரியங்களை வாய் மூலமா பேசாம, தேவையற்ற காரியங்கள் இடங்களுக்கு போகாம, இந்த காரியங்கள் நான் இன்னைக்கு சொல்றது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இந்த வாரத்தில் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சின்சியரா ஜெபம் பண்ணி நீ தீர்மானங்களை எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். 2025 ஆண்டு உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சடைய ஆண்டா இருக்கட்டும், தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிற வருஷமா இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவருடைய கரம் ஒப்புக் கொடுக்கும். தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்தில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்னையும் உள்ளடக்கி தான் சொல்கிறேன். நானும் சில பொருத்தனைகளை தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த ஒரு வார்த்தையோட அவங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். சபைக்கு மாத்திரமல்ல, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை எனக்கும் ஆண்டவர் சொல்லித்தான் சொல்லுகிறார். இந்த கால ஆண்டவர் கிருபை தரணும். பொருத்தனை பண்ணுங்க, நிறைவேற்றுங்க. சொல்லுடைய பொருத்தனைகள் தேவனுடைய வசனத்தோடு இணைந்த பொருத்தனையா இருக்கட்டும், தேவ சித்தத்திற்கு உகந்த பொருத்தனையா இருக்கட்டும், நிறைவேற்றக்கூடிய பொருத்தனையா இருக்கட்டும். தீர்மானம் பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணுவோம். இந்த வருஷத்துக்குன்ற தீர்மானம், மாதத்துக்குன்ற தீர்மானம், நாளுக்குன்ற தீர்மானம். உங்களுடைய வேலை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கையில் வருகிற பணத்தை குறித்து தீர்மானம் வேண்டும். எல்லாத்தையும் குறித்து தீர்மானத்தோடு இந்த வருஷத்துல நான் வாழ்ந்த ஆண்டவரே அந்த காரியங்களை தீர்மானிக்கிறப்பான்னு சொல்லி
சொல்லி தீர்மானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எழுதி தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆரம்பமான கர்த்தர் இந்த வருஷத்துல வைத்திருக்கிற மேன்மைகள் ஆசீர்வாதங்களை மகிழ்வார். பொருத்தனை பண்ணின தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு இந்நாள் எல்லாம் பாருங்க, பொருத்தனை பண்ண தேவ மனிதர்கள் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்படியாயினும் சிலருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன் தீர்மானம் பண்ணுங்க. என் வாயில ஆண்டவரை பத்தி சிலருக்கு எப்படியாயினும் எந்த விதத்தில் ஆயிரும் நான் சொல்லுவேன் தீர்மானம் பண்ணுங்க. சபைக்காய் ஊழியர்களுக்காக நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க போறேன். ஆத்மாவுக்காக நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க போறேன். தாவீது சொல்றதை போல ராஜா அவனுக்கு தேவையில்லை, ஆனா அவனை ஜெபம் பண்ணான். கர்த்தரை பார்த்தார், அவனை ஆசீர்வதித்தார். அதை கொஞ்சம் எல்லாரும் ஆண்டவர் உங்க காரியத்தை சத்தத்தை கேட்கட்டும், ஆண்டவருடைய காத்தை கேட்கட்டும். ஆண்டவர் நோக்கி இந்த கடந்த நாட்களை பத்தி எழுதல வேண்டாம். கடந்த நாட்டில் பொருத்தனை நிறைவேற்றாம போயிருக்கலாம், தீர்மானித்து முடியாம போயிருக்கலாம், ஃபெயிலியர் இருக்கலாம். அதை பத்தி நினைக்க வேண்டாம். கடந்தது கடந்ததாய் போகட்டும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே இந்த வர நாட்டில் அதிகமான தீர்மானம் எடுக்க உதவிச்சு இந்த காலையில் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே இந்த காலையில் நான் பொருத்தனை பண்றப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையணும், ஒரு ஜெயமுள்ள ஜீவியை செய்யணும். சபைக்காய் ஊழியர்களுக்காக, தேசத்திற்காக, என் தொழிலுக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக தீர்மானம் தான் எடுப்பறப்பான்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு பொருத்தனை உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவாமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. கதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே இந்த வரப்போற நாட்களை பொறுத்தனையோடு ஆண்டவரே தீர்மானங்களோடு ஜீவிக்கிற ஒரு இதயத்தை தேவரீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா ரே கதராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ கிருபை தாரும் அப்பா. ஹல்லேலூயா, நீ கிருபை தாரும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா நீ கிருபையாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியே ஆண்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு தகுந்த தூய பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வரப்போற நாட்டில் நல்ல பொருத்தனை பண்ணி தீர்மானம் எடுக்க நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உபதேசம் சொல்லுமா. உமக்கு தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு தூய பலியாய் இந்த ஒப்பு கொடுத்தேன். நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு. நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பு. ஆராதனை 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 சுர ஜெனுக்கே அவியானவே வனுக்கே அன்பரே சுர அவியானவே வனுக்கே. நல்ல ஆண்டவரே, வருஷத்தின் முதல் வார ஆராதனையிலே என்னையும் முழு சபையாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே, இந்த ஆண்டுக்கென்று நாங்கள் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறப்பா. வேதத்தை பார்த்த மனிதர்கள் எல்லாரும்
அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு காரியங்களுக்காக எடுத்த பொருத்தனைகளை நாங்கள் பார்த்தோம். அதே போல தானியேல், பவுல், இன்னும் தாவீது, எசேக்கியா ராஜா எல்லாரும் எடுத்த தீர்மானங்களையும் நாங்கள் பார்த்த ஆண்டவரே 2025 ஆண்டு எங்களுக்கு ஆசிரியக்கப்பட்ட ஒன்றார்கள். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிற சகல நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களா இருக்கணும்ப்பா. அதற்காக நாங்கள் பொருத்தனை பண்ண வேண்டிய காரியங்களுக்கு நேராக எங்களை வழிநடத்தும். நாங்கள் என்னென்ன காரியங்களை தீர்மானிக்க வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும் என்பதை எங்களை வழிநடத்தும். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளையுடைய இருதயங்களை எழுதப்படுவதாகப்பா. இந்த வாரத்தில் நாங்கள் நேரம் எடுத்து உடைய சமூகத்தில் தரித்திருந்து சரியான பொருத்தனைகளை பண்ண, நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க தீர்மானம் எடுக்கலன்னா இந்த வருஷங்களுக்கு வேஸ்டா போயிடும் ஆண்டவரே. ஒன்றை நாங்க சாதிக்க முடியாது, ஒன்றை நான் நடப்பிக்க முடியாதப்பா. சிறுபிள்ளையானாலும் சரி, வாலிபரானாலும் சரி, பெரியவரானாலும் சரி ஆண்டவரே, நீங்களோடு இடைபடும் வேத வார்த்தைக்கு இணங்க, உடைய சித்தத்திற்கு இணைந்த எங்களால் கூடுமான பொருத்தனை பண்ண, நிறைவேற்றக்கூடிய பொருத்தனை பண்ண எங்கள் உதவி செய்யும். தானியேல் தீர்மானம் எடுத்தவழிலே நிறைவேற்றுவதற்கு உதவி செய்த ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஆண்டு நிறைவேற்ற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இந்த வாரம் செய்யப்பட்ட வேலைகள், பிரயாணங்கள், தொழில், படிப்பு எல்லாவற்றிலேயும் கர்த்தர் கூட ஆண்டவரே. இரண்டாவது ஆஸ்வதியும் நாங்கள் சபையை சார்ந்த வெளியிடத்திலே, வெளி தேசத்திலே, வெளி மாநிலத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல தீர்மானத்தோடு பொருத்தனையோடு வாழ கர்த்தர் அனுகிரகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியனுக்கு உறவுமாய், சபைக்கு உறவுமாய், குடும்பங்களுக்கு உறவுமாய் போராடுகிற எல்லா சத்துரின் வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், அசுத்தாவின் கிரல் எல்லாவற்றையும் சிறைப்படுத்துகிறோம். நாமத்தை வைத்தப்படும் உமக்கே நாங்கள் சகல கனத்தை மீமின் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.